ஈரானில் களமிறங்கிய பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சலுகைகளும் தொடரும் பாகிஸ்தானின் ஏமாற்று வித்தைகளும் தோல்வியை நோக்கி நகரும் அமெரிக்காவின் முற்றுகையும் தடையை உடைத்து பயணிக்கும் ஈரானிய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் இன்னும் 2 வாரங்களுக்கு யுத்த நிறுத்தம் நீடிக்கப்பட போகின்றதா? இவை தொடர்பாக ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகர் எவ்வாறான கருத்துக்களை முன்வைத்துள்ளார்? லெபனானுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய உச்ச அழுத்தங்களும் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான யுத்த நிறுத்தமும் டொனால்ட் டிரம்பினுடைய நாடகங்களும் ஈராக்குக்கு எதிராக அணிதிரண்டிருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளும் ஈராக்குக்கு எதிராக எடுக்கப்பட போகும் முடிவுகளும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸினுடைய கருத்துக்களுக்கு பதிலடிகளை வழங்கியிருக்கக்கூடிய ஹமாஸின் தலைமைகளும் ஹமாஸினுடைய அரசியல் பணியக தலைவரை தெரிவு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட போகும் தேர்தல் நடவடிக்கைகளும் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை தொடர்கின்றது. ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்காக வழங்கப்பட்டிருந்த காலக்கெடு முடிவடைந்ததிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் காசாவிற்குள்ளே தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் வடக்கு காசாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வடக்கு காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய குடியேற்ற பகுதிகள் இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. வடக்கு காசாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக உணவுப் பொருட்கள் குறைந்த அளவிலேயே அனுமதிக்கப்படுகின்றன. அடிமை துருக்கி, கத்தார் மற்றும் எகிப்து ஒன்றிணைந்து ஹமாஸின் முதுகில் குத்தி மேற்கொள்ளப்பட்டிருந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினால் ரஃபா கடவை பிரதேசத்தை கூட திறக்க முடியவில்லை. ரஃபா கடவை பிரதேசம் வழியாக பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இதனால் தற்போது காசாவிலே பஞ்சமும் பட்டினியும் அதிகரித்து வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் காசாவுக்குள்ளே நாங்கள் அதிகளவான மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வருகின்றோம். பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். காசாவின் களத்திலே தற்போது பலஸ்தீனிய மக்கள் எந்த விதமான பட்டினியை பஞ்சத்தையும் எதிர்கொள்ளவில்லை. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் பாதுகாப்பாகவே இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைமைகள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாததை போன்று காசாவிற்குள்ளே நாங்கள் அதிகளவான உணவுப் பொருட்களையும் மனிதாபிமான உதவிகளையும் அனுப்பி வருகின்றோம் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் போலியான கருத்துக்களாகும். காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய பேரழிவையும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக இவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய கொடூரங்களையும் பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய பட்டினியையும் பஞ்சத்தையும் முழுமையாக மூடி மறைப்பதற்காகவே இவ்வாறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸினுடைய இந்த கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இன்னும் நுழையவே இல்லை. மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திற்கமைவாக காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இன்னும் ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்தின் நிபந்தனைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறைவேற்றவே இல்லை. 6 மாதங்கள் கடந்துள்ள நிலைமையில் முதலாம் கட்ட ஒப்பந்தத்தையே அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது. மேலும் இவை தொடர்பாக நாங்கள் மத்தியஸ்தர்களுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றோம். இருப்பினும் களத்திலே எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படுவதில்லை. காசாவின் களத்திலே பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். மேலும் இந்த கொடூரங்களையும் துன்பங்களையும் மூடி மறைப்பதற்கான இந்த பிரச்சாரங்களை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஹமாஸினுடைய தலைவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான முன்மொழிவுகளை டொனால்ட் டிரம்பின் பீஸ் கவுன்சில் முன்வைத்திருந்தது. டொனால்ட் டிரம்பினுடைய பீஸ் கவுன்சிலின் பொறுப்பாளர் நிக்கலோ மோல்டனேவினுடைய தலைமையிலேயே இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த முன்மொழிவை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஹமாஸ் தரப்பினர் அறிவித்துள்ளார்கள். எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க முடியாது, ஹமாஸை நிராயுத பாணியாக்க முடியாது, பலஸ்தீனிய மக்களை பலஸ்தீனிய போராளிகளை நிராயுத பாணியாக்க முடியாது என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டை ஹமாஸ் கொண்டுள்ளது. மேலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை வெளியிடப் போவதாகவும் ஹமாஸினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் ஹொஸ்ஸாம் பத்ரான் தெரிவித்துள்ளார். காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளை அறிவிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்.
அடுத்து இந்த வருடம் ஜனவரி மாதம் ஹமாஸினுடைய அரசியல் பணியக தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற இருந்தது. இருப்பினும் ஜனவரி மாதம் இந்த தேர்தல் நடைபெறவில்லை. மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஹமாஸினுடைய தலைமைகள் முழுமையான கவனத்தினை செலுத்துவதனால் இந்த தேர்தலை அவசரமாக நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்ததாக ஹமாஸினுடைய தலைமைகள் அறிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹமாஸினுடைய அரசியல் தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டதற்கு பின்பே ஹமாஸினுடைய புதிய அரசியல் தலைவரை நியமிப்பதற்கான தேர்தலை அவசரமாக நடத்துவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சழுத்தங்களையே வழங்கி வருகின்றார்கள். அதாவது 5 தொடக்கம் 7 வருடங்களுக்கு ஹமாஸினுடைய ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைத்து விடுமாறும் அல்லது ஆயுதங்களை கடைந்து விடுமாறும் இந்த அடிமை மத்தியஸ்தர்களும் துரோகிகளும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். மேலும் இந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் ஹமாஸினுடைய அரசியல் தலைமையினால் முடிவுகளை எடுப்பதற்கு சிக்கலான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. இதனாலேயே தற்போது அவசரமாக ஹமாஸினுடைய அரசியல் பணியக தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தலை நடத்தப் போகின்றார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்றால் துரோகி அர்துகானும் கத்தாரி அடிமை தலைமைகளும் ஹமாஸினுடைய அடுத்த புதிய தலைவராக காலித் மிஷேலே தெரிவு செய்யப்பட வேண்டும் என உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். இவை தொடர்பாக கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த அழுத்தங்களில் இருந்து துரோகி அர்துகானும் கத்தாரி அடிமை தலைமைகளும் பின்வாங்குவதாக தெரியவில்லை. எப்படியாவது கத்தாருக்கும் துரோகி அர்துகானுக்கும் சார்பாக இருக்கக்கூடிய காலித் மிஷேலை ஹமாஸினுடைய அரசியல் பணியக தலைவராக நியமித்து பின்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி ஹமாஸினுடைய ஆயுதங்களை 5 அல்லது 7 வருடங்களுக்கு முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கே இந்த துரோகிகளும் அடிமைகளும் திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள். அதே நேரம் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைமைகளும் தளபதிகளும் காசாவிற்குள் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்ப்பு பலஸ்தீனிய குழுக்களுடைய தலைமைகளும் தளபதிகளும் ஈரானுக்கு ஆதரவான எதிர்ப்பச்சுக்களும் ஹமாஸினுடைய அடுத்த தலைவராக கலீல் ஹையா அவர்களே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைமைகளும் தளபதிகளும் கலீல் ஹையா அவர்கள் தான் அடுத்த தலைவராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். காலித் மிஷேலை அடுத்த தலைவராக தெரிவு செய்வதில் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைமைகளுக்கும் தளபதிகளுக்கும் எந்த விதமான உடன்பாடும் இல்லை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல முக்கியமான காரணங்களையும் நான் முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹமாஸினுடைய தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறப் போகின்றது. மேலும் இந்த தேர்தலிலே ஹமாஸினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பல முக்கியமான விடயங்கள் உள்ளடங்கியுள்ளன. எனவே இந்த தேர்தலுடைய முடிவுகளை வைத்து ஹமாஸின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எங்களுக்கு தீர்மானிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுலைமானியா பகுதியை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈராக்கிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவுமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கமைவாக இன்று அதிகாலையில் சுலைமானியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளின் குர்திஸ் பிரிவினைவாதிகளின் மிக முக்கியமான 2 தளங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று குவைத் மற்றும் ஈராக்கிய எல்லை பிரதேசத்திலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தாக்குதல்கள் தொடர்கின்றன. மேலும் மீண்டும் போர் ஆரம்பிக்க அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக தயாராகி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் அடிமை அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஈராக்குக்கு எதிரான அறிக்கைகளையும் கண்டனங்களையும் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை ஈராக்கிய அரசாங்கம் நிராயுதபாணியாக்காவிட்டால் நாங்கள் ஈராக்குக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிப்போம் என்றும் ஈராக்குடனான ராஜதந்திர உறவுகளையும் முழுமையாக முறித்துக் கொள்வோம் என்றும் தூதரகங்களையும் முழுமையாக இழுத்து மூடுவோம் என்றும் அடிமை அரபு நாடுகள் அறிவித்துள்ளார்கள். ஈராக்குக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு அடிமை அரபுகள் இந்த அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளன. அடுத்து தெற்கு லெபனானினுடைய பின்ஜபில் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையிலான உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. குறித்த வரைபடத்திலே பின்ஜபில் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 3 புறத்தாலும் சுற்றி வளைத்திருப்பதனை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பின்ஜபில் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 4 புறத்தாலும் சுற்றி வளைத்திருந்தது. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த முற்றுகையை உடைப்பதற்கான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதன் விளைவாக பின்ஜபிலினுடைய வடக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முற்றுகை பலவீனமடைந்து உடைக்கப்பட்டது. இதனால் தற்போது பின்ஜபில் பிரதேசத்திற்குள் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு தேவையான தொடர்ச்சியான ஆயுத பரிமாற்றமும் நடைபெற்று வருகின்றது. இதற்கமைவாக பின்ஜபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரதுவான் படைப்பிரிவினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பின்ஜபில் பிரதேசத்தில் அதிகளவான ரதுவான் படைப்பிரிவுகளை குவித்து வருகின்றார்கள். ஆரம்பத்தில் 500க்கும் அதிகமான ரதுவான் போராளிகள் களமிறக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களில் பல ரதுவான் படைப்பிரிவினுடைய போராளிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர்
லெபனான் அதிகளவான ரத்வான் படைப்பிரிவுகளை பின்ஜபில் பிரதேசத்தை நோக்கி அனுப்பி வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு பின்ஜபில் பிரதேசத்தில் ரத்வான் படைப்பிரிவினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய 4 கட்டிடங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த கட்டிடங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கும் வேளையிலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கவச ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே 4 கட்டிடங்களிலும் இருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல ஹெலிகாப்டர்கள் மூலமாக அளிக்கப்பட்ட படுகாயமடைந்த சிப்பாய்கள் அள்ளிச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பின்ஜபீலினுடைய கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 4 மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். கவச ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி இவற்றை முழுமையாக அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கடந்த வாரம் பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானிய தலைமைகள் வழங்கிய உச்சழுத்தங்களின் விளைவாக லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட் பிரதேசத்திலே மேற்கொள்ள இருந்த தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. இருப்பினும் 2 வார யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானிய தலைமைகள் உச்சழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். இந்த அழுத்தங்களின் விளைவாகவே பெய்ரூட் பிரதேசம் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தியது. இருப்பினும் நாங்கள் ஈரானினுடைய உச்சழுத்தங்களின் விளைவாக இந்த தாக்குதல்களை நிறுத்தவில்லை. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகளின் விளைவாகவே இந்த தாக்குதல்களை நிறுத்தினோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனானிய தலைமைகளும் அறிவித்திருந்தார்கள். அதாவது லெபனானிய களத்திலே ஈரானினுடைய செல்வாக்கையும் ஈரானினுடைய ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்துவதற்கு லெபனானிய தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் விரும்பவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், தரைவழி தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்ஜபில் பிரதேசம் உட்பட ஏனைய பகுதிகளில் இருந்தும் பின்வாங்க வேண்டும் என ஈரானிய தலைமைகள் மத்தியஸ்தர்கள் மூலமாக தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வந்தார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட சந்தர்ப்பத்திலும் ஈரானிய தலைமைகள் இந்த நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தினார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், தரைவழி தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளை உறுதியாக வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கப்படுவதற்கான முன் நிபந்தனையாகவே இவற்றை வைத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட இருப்பதாக அல் மாயாதீன் ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்த நிறுத்தம் இன்னும் 1 வாரத்தில் முடிவடையும். மேலும் இந்த 1 வார கால பகுதியில் லெபனானிலும் முழுமையாக யுத்த நிறுத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும். மேலும் இந்த அழுத்தங்களுக்கு அமைவாக லெபனானிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதாக அல் மாயாதீன் ஊடகம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினை நடத்தியிருந்தார். லெபனானிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. மேலும் இந்த போர் அமைச்சரவை கலந்துரையாடலுக்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஒன்றும் ஈரானினுடைய அழுத்தங்களுக்காக இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவில்லை. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. லெபனானும் இஸ்ரேலும் தங்களுடைய பொது எதிரியாக ஹிஸ்புல்லாவையே பார்க்கின்றார்கள். மேலும் நாங்கள் லெபனானிய தலைமைகளோடு மேற்கொள்ளக்கூடிய நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாகவே லெபனானுக்குள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவது தொடர்பான போர் அமைச்சரவை கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய தலைமைகளின் உச்சழுத்தங்களின் விளைவாக இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும் என்பதனால் அவற்றை காண்பிக்காமல் லெபனானுக்கும் எங்களுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தையின் விளைவாகவே இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நெட்டன்யாஹூ விசேட காணொலி ஒன்றை முன்வைத்திருந்தார். எங்களுடைய படைகள் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நாங்கள் வேகமாக முன்னேறி வருகின்றோம். பின்ஜபில் பிரதேசத்தினுடைய தலைவிதியை நாங்கள் தான் தீர்மானிப்போம். ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய கோட்டையான பின்ஜபில் பிரதேசத்தை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம். நாங்கள் எக்காரணம் கொண்டும் தரைவழி தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் வரவேற்கின்றோம். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் தாக்குதல்களுக்கு மத்தியிலேயே நடைபெறும். அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் நாங்கள் ஒரே மாதிரியான முடிவுகளை எடுக்கின்றோம். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் நாங்கள் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றோம். அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என நெட்டன்யாஹூ குறித்த காணொலியிலே தெரிவித்துள்ளார்.
அடுத்து பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி ஆசிம் முனிர் நேற்றிரவு ஈரானிலே களமிறங்கினார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியையே ஈரானிய தலைமைகளுக்கு வழங்குவதற்காக அவர் களமிறங்கியிருந்தார். அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான முன்மொழிவுகளையே பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரி ஈரானிய தலைமையிடத்திலே ஒப்படைத்தார். அத்தோடு நான் நேற்று வெளியிட்ட காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு சபையானது ஈரானிய தலைமைகளுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். போர் நிறுத்தம் என்கின்ற பெயரில், போர் நிறுத்த நீடிப்பு என்கின்ற பெயரில் அமெரிக்கா ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கே திட்டமிடுகின்றது என்கின்ற செய்திகளை ரஷ்ய உளவுத்துறையினரும் ரஷ்ய பாதுகாப்பு சபையும் ஈரானிய தலைமைகளுக்கு அனுப்பியிருந்தார்கள். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். எனவே இவ்வாறு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் திட்டங்களோடு தற்போது இந்த போர் நிறுத்த நீடிப்பையும் ஏற்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானை முழுமையாக பயன்படுத்துகின்றார். அத்தோடு பாகிஸ்தானை கட்டுப்படுத்துவதில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சவுதி அரேபியாவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றது. ஈரானுக்கு எதிரான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கும் பேச்சுவார்த்தை என்கின்ற ஏமாற்று நாடகங்களை தொடர்வதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சவுதி அரேபியாவின் மூலமாக பாகிஸ்தானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், பாகிஸ்தானி அடிமைகள் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி சவுதி அரேபியாவிடமிருந்து அதிகளவான டாலர்களை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவிடமிருந்து $3 பில்லியன் பெற்றுக் கொண்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானின் அந்நிய செலாவணியை அதிகரிப்பதற்காகவும் கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்காகவுமே இந்த $3 பில்லியன் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பே பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா $5 பில்லியன் வழங்கியிருந்தது. மேலும் இந்த $5 பில்லியன் வைப்பையும் சவுதி அரேபியா தற்போது நீடித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானினுடைய அந்நிய செலாவணியை அதிகரிப்பதற்காக இன்னும் $2 பில்லியன் சவுதி அரேபியா வழங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆக மொத்தத்தில் பாகிஸ்தானி அடிமைகள் சவுதி அரேபியாவிடமிருந்து மேலதிகமாக $5 பில்லியன் கறக்கப் போகின்றார்கள். மேலும் இதை சாதகமாக பயன்படுத்திய டொனால்ட் ட்ரம்பும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானிய தலைமைகளையும் கட்டுப்படுத்துகின்றார்கள். எனவே இவ்வாறு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு $3 பில்லியன் வழங்குவதாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தைகள் யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கும் என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் எதனை நோக்கி செல்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதியை இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிப்பதற்கான எந்தவிதமான அறிவிப்புகளையும் ஈரானிய தலைமைகள் வெளியிடவில்லை. பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரி வழங்கியிருக்கக்கூடிய முன்மொழிவை தற்போது ஈரானிய தலைமைகள் ஆராய்ந்து வருவதாகவும் இவை தொடர்பான முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகர் மொஹசன் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்தை இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிப்பதனை நான் முழுமையாக எதிர்க்கின்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். இந்த போர் நிறுத்தம் நீடிக்கப்படுவதனை நான் ஒருபொழுதும் விரும்பவில்லை. நாங்கள் இந்த முற்றுகைக்கு பதிலடியாக எதிரினுடைய ஒவ்வொரு கப்பல்களையும் முழுமையாக மூழ்கடிக்க வேண்டும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல்களை மூழ்கடிக்க வேண்டும். எதிரிக்கு நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்க வேண்டும். நாங்கள் போருக்கு வீரியமாக திரும்புவதே சிறந்த முடிவாக இருக்கும் என ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகர் மொஹசன் ரசாய் அவர்கள் தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார். உண்மையில் அவருடைய அந்த கருத்துக்களை யதார்த்தமானதாகவும் நியாயமானதாகும். இந்த போர் நிறுத்தம் நீடிப்பதனால் எந்த விதமான நன்மையும் ஈரானுக்கு கிடைக்கப் போவதில்லை. மேலும் 2 வாரத்திற்குள்ளே ஈரான் எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் தற்போது முழுமையாக முடித்துவிட்டது. இதனால் அவசரமாக போருக்கு திரும்புவதே சிறந்த முடிவாக இருக்கும் என பல ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து நாங்கள் எங்களுடைய முற்றுகையை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அறிவித்து வந்தாலும் ஈரானினுடைய 10 கப்பல்களை நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி வழியாக ஈரானிய கட்டுப்பாட்டு பிரதேசங்களை பயன்படுத்தி ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்கள் தொடர்ச்சியாக பயணிக்கின்றன. சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களின் தரவுகளுக்கு அமைவாக ஈரானிய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து ஈரானிய கட்டுப்பாட்டு பிரதேசங்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக பயணத்தை மேற்கொள்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.